विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् विलीयन्ते दोये नियमित निमेषास्तवरिगाः इयञ्च श्रीर्बद्धत्यन्तपुटकवादं कुवलयम् जातिप्रत्यूषे निशितविघटय्य प्रविशते அம்பாளுடைய கண்கள் காது வரைக்கும் நின்று போயிருக்கான். இது ஒரு சாமுதிரிக லட்சணம். கண்கள் சின்னதா இருக்கக்கூடாது, கண்கள் நீளமா இருக்கணும். நீளமா இருக்கணும்னு சொல்லியிருக்கேனே தவிர கண்ணு ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லல. அது பாக்குறதுக்கே பிசாச்சி மாதிரி இருக்கும். கண்கள் நீளமா இருக்கணும். இந்த நீளமா இருந்தது ஆனால் அந்த அம்பாளுக்கு விஷாலாட்சின்னு இருக்கு. இந்த நீளமா இருந்ததுனால என்னன்னா நிறைய ஜனங்களை பார்க்கலாம். மனுஷன் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடியதான புலன் இது கண்ணு, அதுக்கப்புறம் வாக்கு. காதை நம்ம ஒன்றும் உபயோகப்படுத்துறது இல்லையே. அப்போ உபயோகப்படுத்துதுன்னா வேற ஏதோ காதுல வச்சுட்டு இருக்கான். என்னன்னா பாப் மியூசிக் இருக்கான் காதுல வச்சுட்டு. எதற்காக காது உபயோகப்படுத்தணுமோ அது உபயோகப்படுத்துறது இல்லை. ஆனா அதிகமாக பார்க்கறதே கண்ணை தான் பார்க்கணும். இந்த கண்களுக்கு தான் மானுஷி சம்பத்துன்னு உபனிஷத்துல சொல்லியிருக்க. ஒரு மனுஷன் ஏதோ ஒரு விஷயத்த கேட்டான், அதுக்கப்புறம் அதை பார்த்தான். கோர்ட்ல கேட்டான், அப்ப இந்த நடந்த விஷயம் என்ன சொல்லுங்க. நான் கேள்விப்பட்டேன் ஒருத்தர், அது சரியாகுமா? நான் பார்த்தேன், இவன் சொல்றதான் நம்புறான். ரெண்டு ரைட்டு தானே. அறிவை கொடுத்தது காதும் கொடுத்தது கண்ணும் கொடுத்தது. அவன் பொய்ய கேட்கல, நிஜமாகவே நடந்தபடித்தான் கேட்டிருக்கான், கேள்விப்பட்டிருக்கான். இருந்தாலும் அது சாட்சியை ஒத்துக்க மாட்டேங்கிறான். நான் கண்ணால பார்த்தேன், நான் சாட்சி. அப்ப என்ன, கண்களுக்கு ஒரு தனியான ஒரு திறமை உண்டு. ஒரு பிராமணியத்தை அளிக்கக்கூடியதான ஒரு தன்மை லோகத்திலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்டதான இந்த கண்கள் இருக்கு, அது விசாலமா இருக்குமே. ஆனால் நிறைய இடத்துல இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். நேரம் மட்டும் இல்லை, இந்த குதிரைக்கு கண் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்களை என்ன பண்றாங்க, அதுக்கு சைடுல இருக்கு. கண்கள் சைடுல தான் பார்க்க, நேரம் பார்க்காது. அதுக்காக என்ன பண்ண, ரெண்டு பக்கம் கண்களுக்கு வச்சுட்டான். அப்ப என்னடா நான் நேரம் தான் பார்க்கணும். அப்படி மனுஷனுக்கு வெச்ச தேவைதான். ஏன்னா இவன் பார்க்க கூடாத விஷயங்கள் தான் பார்க்கிறான். எது பார்க்கணுமோ அது பார்க்க மாட்டேங்கிறான். ஆனா இந்த விசாலமா இருக்கமையானால் எங்கெங்க என்னென்ன இருக்கு, எது வாழ்க்கையில நல்லது அதை எடுத்துக்கணும். கிளாஸ்க்கு எங்கெங்க இருந்தோ வராங்க, ரொம்ப சிரமப்பட்டு வராங்க. அதனாலதான் எனக்கே தாபமா ஒரு நாளைக்கு சொல்லாம கிளாஸ் இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவன் எவ்வளவு ஒரு அபிமானத்தோட இதை கேட்கணும், இதனால வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்தோட ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுல எவ்வளவு கஷ்டம். என்ன எனக்கு தெரியும், கிளாஸுக்கு வர சமயத்துல தான் யாரும் எதிர்க்க வருவாங்க. பூனை இல்ல, நம்மளோட பேசுறதுக்காக வருவாங்க. பூனை வந்து வந்துடுவேன், என்னென்ன சபமங்களமா அங்கல்லி வேதம் சொல்லிட்டு வந்துட்டே இருப்போம். ஆனா விவகாரம் என்னன்னா, பார்க்கணும்னு வந்திருக்கேன், காலம் வந்து ட்ரை பண்ணி இப்பதான் முடிஞ்சதுங்கிறாரு. அவர் என்ன பண்றது, ஏதோ கிளாஸுக்கு அர்ஜென்டா போனோம். அம்மா உங்க கிளாஸ் எப்போ இருக்கு, பேசிட்டு போறோங்கிற ஆத்துக்காரு. இது என்ன விவகாரம், தாண்டி வர முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியல. இப்படி எத்தனையோ கட்டங்கள்ல ஒரு மனுஷனுக்கு எல்லோருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம நல்லதை நினைக்கணும்னு சொல்ற காலத்துல 1000 இடையூறு வரத்தான் வருது. ஆனா அந்த இடையூறுலாம் தாண்டி இங்க வரணும்னா அது பகவத் அனுகிரகம் தான் வேணும். அப்ப இங்க வந்து கிளாஸ் இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்கா. அதனால குடிய மட்டும் பண்ணதில்லை. சொல்ல வந்தேன்னா, அப்படி அந்த விசாலமான கண்கள் இருக்கமையானால் நிறைய ஒரு ஆம்பிட் கிடைக்கும்.
நிறைய இடங்களை பார்க்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் மனுஷனுக்கு கிடைக்கும். எங்க நல்லது எங்க கெட்டது. சிலது பார்க்கறதுக்கு ரொம்ப நன்ன மாதிரி இருக்கா போல இருக்கும், ஆனா அதுல சாரம் இருக்காது. சில இதுல ஒரு மாதிரி இருக்கு, ஆனா ரகசியமான விஷயங்கள் அங்க இருக்கும். அதே போல எல்லாவற்றையும் பார்த்து அறியக்கூடியதான தன்மை இந்த கண்கள். ஆகையால்தான் நம்ம அதுக்கு விசாலாட்சி அப்படி தியானம் பண்ணணும். அதே போல நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் பார்க்கணும், ஆனா எங்க சாரம் இருக்கோ அதை நம்ம அடையணும். அப்படிங்கிறதுக்காக அம்பால தீர்க்கநயனா, காது வரைக்கும் இருக்கக்கூடியதான கண்களை உடையவள் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த கண்கள் என்ன பண்றதா, காதுல போய் ஏதோ குறுக்குன்னு பேசுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம். காது வரைக்கும் கண்ணு போனா என்ன தெரிகிறது, இந்த கண்ணை வந்து காது கிட்ட போய் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு பாக்குறவாள். அதனாலதான் அந்தவாபரணே கண்ணே ஜபனயன பைசுன்ய சகிதா நம்மளே அபர்ணான்னு கூப்பிட்டுருக்காங்க. இந்த அபர்ணாங்கிற ஒரு பேர் இருக்கு, ரொம்ப உயர்ந்ததான ஒரு பேர் நம்மளுடைய நாமக்கள். அபர்ணான்னு என்ன அர்த்தம் தெரியுமோன்னா, அபர்ணம்னா இலை. அம்பாள் பரமேஸ்வரனை அடையணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணினா, நம்ம நிறைய ஆகாரம் சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். எனக்கு தியானம் பண்றது 5 பேருக்கு சாப்பிட்டு தியானம் பண்ணணும். என் பாட்டுக்கு மூக்க பிடிக்க நல்லா கிடைச்சதுன்னு சொல்லி சாப்பிட்டேன். அதே ரொம்ப சுவையா இருக்கு, தொட்டுக்கு வேற நல்லா இருக்கு, வேற என்ன பண்றது, உள்ள தள்ளிட்டாலும் ஏகாச்சம் ஏதேஸ்வரத்தை மேபன் அது போயிட்டே இருக்குன்னு 48 வருஷம் போயிட்டே இருந்தா பாட்டு சாப்பிட்டே இருந்ததுல போறாத இருக்கு. செகண்ட் எல்பி அதுவேல 3, 5, 7 அப்படி 1, 3, 5ன்னு அதெல்லாம் 2, 4ட்டா இப்படியே போட்டுட்டே இருந்ததுனால என்ன ஆறுது, நல்லா தூக்கம் வந்துருது. தூக்கம் தான் ஒரு காரியம் நடக்கல, வாழ்நாள் கொடுக்க போயிடுது. அதுக்காக கொஞ்சமா சாப்பிட்டு நல்லா தியானம் பண்ணணும். அதே மாதிரி இங்க என்ன ஆச்சுன்னு, இந்த காது வரைக்கும் போனதான கண்கள் பார்த்தா என்ன சொல்றது, அந்த கண்கள் காதுகிட்ட ஏதோ பேசுற மாதிரி இருக்கான். என்ன பேசுறது அப்படின்னா, அந்த கண்கள் சொல்லி இருக்கு அம்மா காதோட, அம்மா இந்த மீன் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது உங்க கண்ணை காட்டி அடிக்கிறது. ஏன்னா நீங்க கண் போடுறது இல்லைன்னு சொன்னேன், இந்த உலகத்துல மீன்களும் கண் போடுறது இல்ல, அது என்ன பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த குணத்தை அதை திருடிட்டு போயிருக்குன்னு சொல்றோம். அது மாதிரி இருக்கு பாக்குறது. இந்த கண்கள் காது வரைக்கும் நீண்டு இருக்கிறதுனால பாக்குறவாளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஏதோ அவளோட பேசிட்டு இருக்கா. இது கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும். ஒருத்தரோட பேசினா சாதாரண மனுஷங்களுக்கு என்ன டவுட் வரும், நம்மளை பத்தி தான் அவ சொல்றாங்க. அவளுக்கு ஒரு இடத்துல 1000 காணிக்கிறவங்க இருக்குல்ல, உங்களை பத்தி சொல்லணும்னு ஏன் விவகாரம், ஏன் இப்படி நினைக்கிறேன். ஆனா இந்த மீன்கள்லாம் என்ன நினைச்சதா, நம்மளை பத்தி பேசுற இந்த கண்ணை சொன்னது பார்த்தீங்கன்னா அம்பாரு காதுல என்ன இருக்குதுன்னு, உங்க கண்ணு கண் கொண்டாம உங்க கண்கள் இருக்கு, அதை காப்பி அடிச்சுட்டு இருக்குது, திருடிட்டு இருக்குது அப்படின்னு இந்த கண்களானது காதுல போய் சொல்றது அம்பாள். நீ காதுல கர்ணே ஜபம்னு பேரு. கர்ணே ஜபம் சொன்னா அந்த கோடு போட்டுறது இப்படி பண்றதோடு தெரிகிறதா. தவாபரணே, இந்த அபர்ணேன்னு சொன்னேன் பார்த்தா அம்பாள். தபஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணினா, தபஸ் பண்ண மாட்டேங்கிறதுக்காக எதுவும் ஆகாரம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொன்னா விட்ட. அன்னம் சாப்பிடுறதை விட்டு தபஸ் பண்ணினா, பழத்தை சாப்பிடுறதை விட்டு தபஸ் பண்ணினா, காய்கறி சாப்பிடுறது கிழங்குகளை விட்டு தபஸ் பண்ணினா, அப்போ சிவன் அனுகிரகம் பண்ணலேன்னு இதுக்கு இந்த லக்னத்துக்கு சிவனுக்கு ஆசுதோஷின்னு பேரு. என்னமோ தபஸ் பண்ணல, தபஸ் பண்ணின அம்பாளுக்கு அனுகிரகம் பண்ணல, பார்த்தா நம்ம விடுறது இல்லை ஒண்ணு. அதுக்கப்புறம் இலைகளும் சாப்பிட்டு தபஸ் பண்ணினானா கொஞ்ச நாளைக்கு, இன்னும் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணல, இலையும் சாப்பிடுறது விட்டேன்டா. அதனால பரணம்னா இலைன்னு பேரு. இலையும் சாப்பிடுறதை விட்டு தபஸ் பண்ணினா அதுக்கான அபரணம் பேரு. என்ன பரமேஸ்வரன் பயந்துட்டேன், என்ன சுவாமின்னு இந்தம்மா இப்படி தபஸ் பண்றா, நான் அனுகிரகம் பண்ணலைன்னா லோகத்துல என்ன சொல்லுவார், இந்த பரமேஸ்வரன் பாருங்க இவ்வளவு தூரமா தபஸ் பண்ணின போது அனுகிரகம் பண்ணல அப்படின்னு கெட்ட பேர் வருங்கிறதுக்காக அனுகிரகம் பண்ணின. அல்லது இலையும் சாப்பிடாம தபஸ் பண்ணினவள் ஆயல் அம்பாளுக்கு அபரணமான பேர். இது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்னோட ரகசியமான அர்த்தம் உண்டு. ருணம்னா கடவுள்னு அர்த்தம். இந்த ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறப்பவே 3 கடனோட பிறந்திருக்கான்.
ஜாயமானோக வை பிராமணாயதே. 3 கடனை பிறந்தா மானிட பிறவி வந்திருக்கு. என்ன சுவாமி அப்படின்னாரு. அது பித்திருக்கள்லயே கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கான், தேவதையிலிருந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கான், ரிஷிகிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கான். ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினாலே திவால் ஆயிடுறான். 3 பேருட சமையல் நேரத்தை தெரியாமல் ஒவ்வொருத்தருக்கே தெரியாம வாங்கிட்டான் சுவாமி. என்ன பண்றது? என்னடா ஆச்சுன்னா சென்னையில மனுஷனா போராட்டம். எல்லாத்த விட இங்கதான் ரொம்ப கஷ்டம். மழையே இல்லை பாத்தீங்களா, எல்லாமும் கஷ்டம். காய்கறி எல்லாமும் ஜாஸ்தியா இருக்கு, எல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்கு, உஷ்ணமும் ஜாஸ்தியா இருக்கு, சமப்படுறாம இருக்கு, அவசரப்பட்டு இருக்கா. இதை போக்கடிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு இந்த 3 கடன்கள் போகணும். ஏன்னா அதுக்கு என்ன சொல்லிருக்கு? பிரம்மச்சரியேனா. அதோட பிரம்மச்சரியம் இருந்து வேதாத்தியனம் பண்றதுனால தேவரங்கள் ரிஷிகள் போகும். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால பிதிருதனமானது போகும். பகவான தியானம் பண்றதுனால தேவரணம் போகும். அப்படி ஒவ்வொரு மனுஷனும் என்ன பண்ணணும்? வேதாத்தியனம் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நியாயம் முழுக்க பண்ணணும். இருந்தாலும் விடப்படாது. அதே மாதிரியே குழந்தைகளை பெற்றுக்கணும். குழந்தைகளை பெற்றுக்கணும். அது என்ன பசுபட்சியாதிகள் எல்லாமே பண்றது, அது என்ன விஷயம்? நல்ல குழந்தைகளா வளர்த்துக்கணும். நல்ல குழந்தைகள் நாங்க பிறக்கிறப்ப நல்லதுக்கு என்ன தெரியுமா? நல்ல வழியா அவளுக்கு இருக்கணும். அப்படி தர்மம் பண்ற அளவுக்கு இருக்கணும் அவள. அப்படி பண்ணினேனால் அப்புறம் பிதிருரணமா உபாசனை பண்ணினேனால் ஏதோ ஒரு கிருஷ்ணோபாசனமோ, ராமோபாசனமோ, அம்பாண்டி உபாசனமோ, சிவோபாசனமோ ஏதோ ஒண்ணு அது பண்ணினேன்னா தேவரணம் போகும். முடியல சார், இது ஒரு சாக்கு இருக்கு, வரைக்க முடியல, எழுதுக்க முடியல, காலமா எழுதுனார் முடியல, உடம்பு சரியா இல்ல, ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. எது ஒத்துழைக்க? நீங்க ஒழிச்சா தானே முடியல. என்ன பண்றது? அம்பாட தியானம் பண்ணுங்க. அம்பாண்டிய பாதாரத்தை தியானம் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகுன்னு இந்த 3 ருணங்களும் சேர்ந்து போயிடுமா? ருணம் அபகதம், ருண சாமானியம், எல்லா கடன்களும் போயிடும். லோகத்துல நாம வாங்கின இந்த கடனை உட்பட பேங்க்ல கடன் வாங்குறது அதுவும் போயிடும்னு எப்படியே காசு வர கொடுத்துருவேன். அதே விதமாகவே இந்த மனுஷன் தான் எதற்காக 3 ருணங்களோட பிறந்தானோ அதையும் போறதுக்காக அம்பாளுக்கு அபர்ணான்னு இருக்கு. அப்ப ருண அபர்ணம். அபர்ணம்னு சொன்னா பர்ணம் இல்லை, என்ன பர்ணா அபர்ணான்னு ஒரு அர்த்தம் பண்ணிடல. இப்ப அப்படி இல்லை, அப்ப ருண அபர்ணம். இப்படி ஒவ்வொரு பதத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் உண்டு. அபர்ணே கர்ணே ஜப வைஷுன்ய ஜகிதா, கர்ணே ஜபனயன கர்ணே ஜபம், காதுல கோடு போட்டுறதுங்கிறதுக்காக பயந்து, நயன ஜகிதா வைஷுன்யம், என்ன தெரியாம இன்னொருத்தர் மேல சொல்றது, அதே போல இன்னொருத்தர் மாதிரி நினைக்கிறது. அதுவும் அவ தப்பு பண்றான்னு தெரிஞ்சாலும் நாம அதை நினைக்கணும்ல. அவ தப்பு பண்றா சார், ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு மேல சொல்லிட்டு இருக்கா, அதை நீங்க பார்த்து இருந்தாலும் நீங்க அதை நினைக்காதீங்க. ஏன் அம்பாட நினைச்சாலும் அவளுக்கு அந்த குணம் போயிடும். உங்களை பத்தி இனிமேல பேச மாட்டா, வேற ஏதாவது பேசிவிட்டேன். இந்த யாகத்துல என்ன பண்ணிருக்க, இந்த நெய் விடுற கரண்டி இருக்கு பார்த்தா, அது போல ஒரு கரண்டி ஜுகுன்னு பேர். அதுக்கு அது எதனால பண்றதுன்னு அவன் புரசை மரத்தினால பண்ணணும். ஏன் அத்தி மரத்துல பண்ணக்கூடாது? ஸ்ட்ராங்கா இருக்கும். டீக்கில் பண்ணுவேன், ரொம்ப நல்லா இருக்குமே. அதுலயும் வெண்டீக்கு ரொம்ப பாக்குறதுக்கு அழகா இருக்கும், நல்லா இருக்குமே. டீக்கு மரம் தான் ரொம்ப விசேஷம், அதுல பண்ணுங்க. இல்ல அத்தி மரத்துல பண்ணுங்க, உதும்பர நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமே சார். அதெல்லாம் வேண்டாம், புரச மரத்துல புரச இதுல பண்ணுங்க. ஏன் எஸ்ய பர்ணம ஈஜோர் பவதே நச பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோதே. இந்த புரச மரத்தினால பண்ணினதான அந்த கரண்டியினால நெய்ய விட்டுடையனால் பக்கம் எந்த கரண்டியில விட்டாலும் வளருது, அது ஒன்றும் வராம போயிடாது. ஆனா இது என்ன, யாரும் உங்களை பேச உங்க காது கேட்டாது. வெய்யாத மனுஷன் ஏதாவது இருக்கானோ? எல்லா மனுஷாலும் எல்லாரும் வைவா சார். உலகத்துல எல்லாம் பரமேஸ்வரனே வைகிறாங்க, நீங்க யாருன்னு? அதான் பரமேஸ்வரன் உனக்கு கண்ணு இல்லையான்னு வைகலையோ? நான் இவ்வளவு நைவேத்தியம் பண்றேன், சாப்பிட்டு சும்மா இருக்கேன் பரமேஸ்வரனையே. அதனால எல்லாரும் வைரவா, எல்லாரையும் வைரவா, வாய் இருக்கிறவெல்லாம் வைவோம்.
ஆனா என்ன, அது உங்க காதுல வந்து விழாது. யாராவது உங்களை வச்சாலும் உங்க காதுல வந்து விழாது. இதான் அதுக்கு பரமா. வேதமே சொல்றது எஸ்ய பர்ணமை ஜுகோர்பவதி கச பாபம் ஸ்லோகம் சுணவதி. அதே போலயே ஒருத்தர் கோல் மூட்டிட்டு இருந்தாலும் அது உங்களை பத்தின்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அதை பத்தி நீங்க என்னைக்காவது பகவானை தியானம் பண்ணுங்க, உங்க குரு ஸ்மரணம் பண்ணுங்க போச்சு. இப்ப என்ன ஆகும்னா அவளுக்கு இனிமேல் இதை பண்றதுங்கிற விவகாரம் விட்டு போயிடும். அவளுக்கு வேற காரியம் வரும். இந்த காரியம் பண்றதுக்கு முடியாம வேற வந்துடும். அதனால நீங்க சேஃபா இருக்கலாம். சுலபமா தப்பித்து கொள்றதுக்காக வழி சாஸ்திரம் சொல்றது. அதே போல இந்த கர்ணே ஜபம் காதுல வந்து இது கோல் மூட்டுறதுங்கிறது இருக்கு. இந்த கண்ணு பண்றதுன்னு பைஜுன்யஜகிதா நிலியந்தே தோயே. இதனால என்ன பண்ணிட்டான், இந்த மீன்கள்லாம் என்ன பண்ணிட்டு அந்த ஜலத்துக்கு மேல வரமாட்டேங்கிறதாம். எப்பொழுதும் ஜலத்துக்குள்ளேயே இருக்கான். மீன்கள் ஏன் சார் ஜலத்துக்குள்ளேயே இருக்குன்னு இந்த அம்பாளுடைய கண்கள், அம்பாளுடைய காதுல போய் ஏதோ கோல் மூட்டுறதா நம்மளை பத்தி. ஏன்னா இந்த மீன்கள்லாம் அம்மா உங்களுடைய கண்ணுல இருக்கக்கூடியதான குணங்களை எடுத்துட்டு போயிடுது, என் குணத்தை எடுத்துட்டு போயிடுது அப்படின்னு சொல்றதோ அப்படின்னு பயந்துதான். அதே போலயே இந்த கண்கள்ல இருக்கக்கூடியதான அழகு இருக்க பார்த்தீங்களா, இது ஞாபகம் வச்சுக்கணும். அழகு எங்க இருக்கு? அழகு கண்கள்ல தான், வேற எங்கேயும் கிடையாது. அழகு கண்கள்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த சனிக்கிழமை கிளாஸ்க்கு வரும். இப்ப டைம் ஆயிடும். எந்த ஒரு சின்ன குழந்தைகளும் வெக்கப்படுறதுன்னா வெக்கம் எங்க இருக்கு? கண்கள்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. அது தீர்மானம் பண்ணியிருக்க பெரியவர். அதே போல அழகு எங்க இருக்க? பார்வையில தான் இருக்கு. அந்த பார்க்கிற நிலை இருக்கிறதுல அதுலதான் இருக்கு. அப்படி அந்த கண்கள்ல இருக்கக்கூடியதான நேத்திர லட்சுமி, அந்த கண்கள்ல இருக்கக்கூடியதான அழகு என்ன ஆயிடுறதா? காலமே என்ன பண்ணிட்டா இந்த அழகெல்லாம் கொண்டு போய் அம்பாளுடைய கண்கள் இருக்கக்கூடியதான அழகு, இந்த அல்லி புஷ்பங்கள் இருக்கு அதுக்குள்ள போய் பூந்துடுத்தோம். அங்கிருந்து வெளியில வந்து அம்பாளுடைய கண்கள்ல இருந்தது. ராத்திரி என்ன பண்றதா? விசிட்ட விகடைய பிரவிசதி. ராத்திரி வேளையில அந்த அல்லி புஷ்பமானது அதை திறந்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மேல இருக்கக்கூடியதான குணங்களை அதுக்குள்ள பூந்துடுதான். விவகாரம் எதற்காக இப்படி சொல்றது அப்படின்னா, இந்த அல்லி புஷ்பங்கள்லாம் காலமே என்ன பண்ணும்? முக்குளிஜம் ஆயிடும். ராத்திரியானதான் அது அது மலரும். இந்த ராத்திரி மலர்றதுங்கிறது சூரிய கிரணங்கள் மறைஞ்ச பிறகு மலர்றதுங்கிறது அல்லி புஷ்பம். தாமரை அதுக்கு ரிவர்ஸ். சூரியனுடைய கிரணங்கள் வந்தா மலரும். அதே போல ராத்திரி கூட தானா விழுக்கும். அது நீங்க சாதாரணமா பார்க்கலாம். அது எப்படி சார்? சூரிய கிரணங்கள் என்ன பண்ணிட்டு அது போய் பார்த்தா தான் தெரியும். காலமே சூரிய உதயமா இருந்தா தாமரை தானா வளர ஆரம்பிக்கும். அதே போலயே அல்லியானது தானா மூடிக்கும். ராத்திரி வேளையில சந்திரோதயமானமே அல்லி தானா வளரும். அதே போலயே இந்த அழகானது, கண்களுடைய அழகானது ராத்திரி வேளையில அல்பாளுடைய அல்லி புஷ்பங்களுக்குள்ள போய் இருக்கா அப்படின்னு சந்தேகமா இருக்கா. ஏன்னா அம்பாளுடைய அப்புறமேயா ஸ்வப்பிரகாச மனோவாஜா மகோதரா அப்படின்னு ஸ்வப்பிரகாசமாக அம்பாள் இருக்க. அந்த ஸ்வப்பிரகாசமாக அம்பாள் இருக்கும் பொழுது சூரிய தேதீபியமாக 1000 சூரியங்கள் வந்ததான அந்த நிலை இருக்க, அது எப்பொழுதும் அந்த கண்கள்ல பர்மனண்டா இருக்கு. நாம அதை பார்க்கலன்னா அது உள்ள தோணல. அதான் அல்லி புஷ்பத்துல மறைஞ்சிருக்குன்னு சொல்றது. இப்படி இந்த ஸ்லோகம் இதை வாசிக்கிறவாளுக்கு ஜனங்கள் யாராவது இன்னொருத்தர் மேல கோல் சொல்றான்னு நினைக்கிற பார்த்தீங்கன்னா அந்த துன்பம் ஒண்ணும் வராது. யார் எதை உங்களை பத்தி யார் எதை சொன்னாலும் சரி, அதனால ஒரு துன்பம் உங்களுக்கு வராம அம்பாள் காப்பாற்றுவார். அப்படி வருந்ததான இது இந்த ஸ்லோகத்துல. என்ன லோகத்துல மனுஷன் 4 பேர் இடத்துல இருந்துட்டே இருக்கான். யாரா ஒருத்தர் இன்னொருத்தர் மேல சொல்லிட்டு தான் இருப்பான். அவளை தடுக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு வாய் இருக்க சொல்றா, அவளுடைய குணம் அப்படி. ஆனா அது நம்மளை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணுங்கிற இந்த ஸ்லோகத்தை காதால கேட்டா போருமா? நீங்க சொன்னா என்ன வேணுமா? நம்ம சொன்ன ஒரு கவலையும் கிடையாது. அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்குங்கிற ஒரு ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்க. அதற்கு பிறகு மேல அடுத்த சனிக்கிழமைக்கு அம்பாளுடைய பார்வையானது நம்ம வேலை விழணும்னு பிரார்த்திக்கிறேன்.
மனுஷனுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், மனசு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக பிரார்த்திக்கக்கூடியதான் மிக சிறந்ததான ஒரு மந்திரம். இதுதான் சதுஷ்மதி வித்யான்னு சொல்றது. சாட்சிரோபனிஷத்துங்கிறது இதுதான் சொல்றது. அபய தீட்சிதர் நியாய ரட்சாமணின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அந்த ஸ்லோகம் சொல்றார், கண்டே குரு தன்மணி புதுருஷ்டி தோஷஹரணம் கண்டே குரு தன்மணி. உங்களுக்கு கண்ணடி விழாம இருக்கணுமே, ஆனால் யாரும் திருஷ்டி தோஷம் விழாம, சில பேர் அப்படி நினைக்கிறது, ஓஹோன்னு வந்துருந்தா பக்கன்னு திருஷ்டி தோஷம் விழுது சார், ஒரு கவலையும் கிடையாது. அம்பாவை தியானம் பண்ணுங்க, குருவை நினைச்சுட்டு அம்பாவை தியானம் பண்ணுங்க, ஒரு கவலை இல்ல. திருஷ்டி தோஷம் வந்தெல்லாம் வேக வேகமா போயிடும். அதான் குதிருஷ்டி தோஷ ஹரணம் கண்டே குருதா சொன்னி. இந்த புத்தகத்தை கழுதுலயே வச்சுக்கோங்க, படிக்கோன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த ஸ்லோகத்தை நம்ம சாதாரண கேட்டமையான மனசுல வளர்க்கக்கூடியதான கவலைகளும் யாரும் சொல்லக்கூடியதான துன்பங்கள்லாம் மனுஷனுக்கு வராம காப்பாற்றப்படும். அதோட மனசாந்தியை கொடுக்கக்கூடியதான அத்தியுதமான சாட்சி வித்யா அடுத்த